யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு என்னப்பா ஆச்சு? அதில் இருந்த க்ரூ மெம்பர்ஸுக்கு பசி பட்டினிலாம் இருக்காமே, ஏகப்பட்ட பேர் மனதளவில் பல பிரச்சனைகளுடன் வாழ்ந்துட்டு இருக்காங்களாமே, இப்படி பல கேள்விகள் அமெரிக்காவை சுற்றி எழும்பிக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. ஆஹா, யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பலை உடனே ரீப்ளேஸ் பண்ணணும், வர சொல்லுங்கள் யூஎஸ்எஸ் ஜார்ஜ் வாஷிங்டனை அப்படின்னு சொல்லி அது ஜப்பான்லேருந்துலாம் நேராக வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 9 நாளில் மத்திய கிழக்கு பகுதிக்கு சென்று விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வியூகத்தில் பேசியிருக்கோம். இதுலேயும் ஷார்ட்டாக சொல்ல போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நடந்த பல வித்தியாசமான செய்திகள், தகவல்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கிட்டத்தட்ட 9 மாதம் அதனுடைய பயணத்தை மேற்கொண்டு ஆகிறது. இந்த 9 மாதமும் நடுக்கடலில் நீங்கள் எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாமல் இராணுவம் டெய்லி அதனுடைய எக்ஸசைஸ், அதுக்கான சாப்பாடு, மறுபடியும் அதே கட்டுப்பாடு, இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனுஷனாகிய நமக்கு கொஞ்சமாவது ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வேணும். ஒரே நபரை மறுபடியும் பார்ப்பது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் அதிகாரிகள் அப்படிங்கிற பெயரில் யுத்தம் சம்பந்தமான செய்திகள் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற லெவலில் கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள், வீரர்கள். கிட்டத்தட்ட 200-300 நாட்கள் நடுக்கடல்லையே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மூளையில் தேவையில்லாத பல விஷயங்கள் யோசனையாக வரலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒருவருக்கொருவர் வர வாய்ப்புகள் இருக்குது. தூரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள், அது அவங்க அம்மா, காதலி, அம்மா, அப்பா, யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டு சொல்லக்கூடிய துக்கமான செய்திகள் அவருடைய மனதை ஆழமாக பாதிக்கலாம். லீவுக்கு அப்ளை பண்ணி அது கிடைக்காம போயிடுது, அதனுடைய விரக்தி அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். சக நண்பர்கள் யாராவது ஒருத்தர் உயிரிழந்திருப்பதை அங்கேயே பார்த்திருந்து அதை தடுக்க முடியாத நிலைமை அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் அங்கே உருவாகி இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குல்ல. இது எல்லாமே கப்பல் படை வீரர்களை ரொம்பவே பாதிக்கும். பொதுவாக கப்பற்படை வீரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங் மைண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்காம் அமைப்பு, அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு படலமாக செயல்படக்கூடிய சென்காம் அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரையில் நாங்கள் பார்த்த கப்பற்படை வீரர்கள், அதுவும் குறிப்பாக இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 10-11 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விமானம் தாங்கி அந்த கப்பல்லையே எந்த க்ரூ மெம்பர்ஸுக்கு மன தைரியம் அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சென்காம் சொல்கிறாங்க. சென்காம் சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அமெரிக்காவிலேருந்து பிபிசி ஊடகங்கள் உட்பட பல ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இப்போது யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற அந்த கப்பலை ரீப்ளேஸ் பண்ணுறதற்காக யூஎஸ்எஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் கிளம்பியிருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. ஒருவேளை ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படிங்கிற அந்த விமானம் தாங்கி கப்பலும் அந்த இடத்துக்கு வரும்போது மொத்தம் 3 விமானம் தாங்கி கப்பல் மிடில் ஈஸ்ட் பகுதியை சுற்றி இருக்கும் என்பது கூடுதலான தகவல். அப்போ ஈரான் யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களே, முடியலையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அமெரிக்காவினுடைய பீட் ஹெக்ஸத் அவர்கள் இன்றைக்கி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே, இதுவரையிலும் நாம் பார்த்த வரலாற்றிலேயே, படித்த வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு மேரிடைம் பிளாக்கேட் அப்படிங்கிறது இதுவரையும் யாருமே செஞ்சது கிடையாது. அமெரிக்கா தான் இதை முதல் முறையாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க சார், அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இன்னும் திறக்கலையான்னு கேட்டால் திறக்கலை, அது எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மறுபடியும் கிளைம் பண்ணுறாங்க. அமெரிக்காவினுடைய கிளைம் எல்லாமே கிளைமே கிடையாது, அது எல்லாமே லை தான் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. அப்போ ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கிறதும் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி மட்டும்தான். இப்போதைக்கு சைலண்டாக இருக்காங்க. ஏன் சைலண்டாக இருக்காங்க, எதுக்கு, யாருக்கும் தெரியலை. பட் 2 நாடுகளுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, போர் முடியலை, நான் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கிய பொருளாக இருக்கிறது, டார்கெட்டாக இருக்குது. இந்த யுத்தம் தொடங்குதா முடியுதா அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய எண்ணமே இல்லை. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு அறிவிப்பதில் 2 நாடுகளும் போட்டி போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு பஸ் கிராஷ். பொதுவாக இந்த பஸ் கிராஷ் அப்படின்னு சொல்லும்போதே மனசுலாம் பதறும். ஏன்னா நம்மில் நிறைய உறவுகள், நம்ம உறவினுடைய உறவுகள் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த வண்டி கீழே விழுந்துருச்சுன்னா, இந்த வண்டியில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். எல்லாருக்குமே தோணும். ஆனாலும் மனசை மறுபடியும் மாற்றிக்கும். ஐயோ இப்படி தோணக்கூடாது, உண்மையாக நடந்துருச்சுன்னா கடவுளே நான் நினச்சதெல்லாம் நம்பிடாத, எல்லாம் மறந்துடு, இந்த பஸ் சேஃபாக அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினைப்போம். இப்போ தொடர்ச்சியாக பல நாடுகளில் இந்த பஸ் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நிறைய உயிரிழப்புகள் வர்றதுனால தான் அது செய்தியாக மாறுது. ஒரு தோழர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் சொன்னது, ஒரு பஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு
ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறது அப்படிங்கிறது டெய்லி எவ்வளோ நடக்குது அப்படின்னு கேட்டால் லட்சக்கணக்கான பேருந்துகள். கரெக்டு தானே? இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னையிலேருந்து அந்த பக்கமாக மதுரை வர ஒரு பஸ்ஸு போகுதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பஸ்ஸு போகும்? சென்னையிலேருந்து மதுரை போகிற பஸ்ஸு போகும், சென்னையிலேருந்து கம்பம் போகிற பஸ்ஸு போகும், இல்லை தேனி அப்படின்னு சொல்லி நிறைய பஸ், மதுரையை தொட்டு அப்படியே அங்கிட்டு போகிற பஸ்ஸுலாம், திண்டுக்கல் போகிற பஸ்ஸு இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பஸ் மதுரையை வந்து ரீச் பண்ணும். இது எல்லாமே செய்தியாக மாறுமான்னு கேட்டால் இல்லை. எந்த ஒரு விஷயம் சரியாக நடக்குதோ அது செய்தியாக மாறாது. எந்த ஒரு விஷயம் சரியாக நடக்க வேண்டிய இடத்துல நடக்காமல் தப்பாக மாறுதோ அதுதான் செய்தியாக மாறும். அதனால தான் ஆக்சிடெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் செய்தியாகவும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பஸ் போயிடுச்சு அப்படிங்கிறத எந்த செய்தியாகவும் நம்ம பார்க்காமலும் விடுகிறோம். அப்படி பார்க்க போனால் ஹங்கேரியில் நடந்த இந்த பஸ் கிராஷ் 12 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 10க்கும் அதிகமான நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். இந்த இடத்துல ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற ஒரு வார்த்தையை இப்போ சொல்ல போகிறேன். நாம் உண்மையிலேயே பயப்படுறோமா அப்படின்னு கேட்டால், நம்ம வெற்றிக்காக பயப்படுறோமா தோல்விக்காக பயப்படுறோமா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் நம்ம பயப்படுறோமா இல்லை எதிர்காலத்தை நசுக்குகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது சமீபத்தில் நான் ஒரு புக்கு அந்த புக்கினுடைய ஒரு 10 பக்கங்கள் வாசிக்கும் போது எனக்கு இது புரிஞ்சிருச்சு. 2 விதமான பயம் இருக்கான். பயத்தில் எப்படி 2 விதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். முதல் பயம் நம்ம தோத்துடுவோமோ அப்படிங்கிறது தான். நம்ம தோத்துட்டோம்னா இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணது, இவ்வளோ நாள் நம்ம கனவு கண்டது, இது எல்லாமே அப்படியே எண்டாக போயிடுமா? நம்ம குடும்பத்துக்கு யாராலையும் உதவி செய்ய முடியாதா? நம்ம ஜெயிச்சாதானே நம்மளால் படிக்க முடியும், நம்ம ஜெயிச்சாதானே நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது சாதிச்சு கொடுக்க முடியும். இதுதான் தோல்வி. அதாவது வெற்றி அடையாமல் தோல்வியை நோக்கியுள்ள ஒரு பயம் அப்படிங்கிறது தான். இந்த தோல்வியை நோக்கியுள்ள ஒரு பயம் அப்படிங்கிறது மனுஷனை என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணும். அதாவது நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும், நம்ம எப்படியாவது முரண்டு பிடிச்சாவது ஜெயிக்கணும், மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த தோல்வி ஒன்றுமே கிடையாது, நான் மறுபடியும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே ஏற்படுத்தும். இந்த பயம் நம்பிக்கை ஏற்படுத்தும் போது இதே மாதிரி இன்னொரு பயம் இருக்குது. வெற்றி அடைவதில் சிலருக்கு பயம் இருக்குது, தோல்வி அடைவதில் சிலருக்கு பயம் இருந்த மாதிரி வெற்றி அடைவதில் எப்படி ஒரு பயம் உருவாகும்? நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்துடும். ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நாம் அந்த கடையை பார்க்க வேண்டியதாக இருக்கும், என்டையர் பிஸ்னஸை பார்க்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம இப்போ +2 ஜெயிச்சிட்டோன்னா காலேஜ் போக வேண்டியிருக்குங்கிறது ஜாலி. காலேஜ் ஜெயிச்சிட்டோம் அடுத்தா வேலைக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போது இங்கே நம்ம ஜெயிச்சிட்டோம், ஜெயிக்க போகிறோம், ஐயோ நம்ம ஏன் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பயம் இருந்தது என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஸோ எப்போவுமே நீங்கள் பயப்படுறீங்கன்னா வெற்றிக்காக பயப்படுறீங்களா தோல்விக்காக பயப்படுறீங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வெற்றிக்காக பயப்பட்டீர்கள் என்றால் அந்த பயம் உங்கள் மனசுலேருந்து அறவே போகணும். ஒரு வெற்றி அடுத்த இலக்கை உங்களுக்கு தீர்மானிக்குமே தவிர அடுத்த தோல்வியை உங்களுக்கு என்றைக்குமே பரிசளிக்காது. ஸோ ஒரு வெற்றிக்கான அந்த பயம் உங்கள் மனசுலேருந்து போகட்டும். தோல்விக்கான பயம் வந்தது என்றால் அதை எப்படி போக்குவது என்றால் ஒரு வெற்றி பெற்று மட்டும்தான். தோல்வியை வெற்றியால் மட்டும்தான் தோற்கடிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லா இருந்துச்சா? இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒரு ஷார்ட்ஸாக போடலாம்னு நினச்சேன். பட் ஓகே, இன்றைக்கே இந்த செய்தியை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர் இல்லாட்டி ஈரான் அமெரிக்காவினுடைய யுத்தம் இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைன் போரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனிடம் தோல்வி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க, உக்ரைன் ரஷ்யாவிடம் தோல்வி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஈரானை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அடுத்ததாக என்ன நடக்கும்? அடுத்ததாக ஒட்டுமொத்த அரபுலக நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈரானை ஜெயிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா சொல்படி எல்லா மிடில் ஈஸ்ட் நாடுகளும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் மிடில் ஈஸ்ட் நாடுகள் எல்லாரும் டேஞ்சராக மாறிடுவாங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரானை ஜெயிக்கவும் கூடாது, அதே நேரத்தில் ஈரான் தோற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிவிப்பு வெளியாக வேண்டும். அதற்கான தருணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி பெல்ஜியம் தான். பெல்ஜியத்தில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு காட்டுத்தீ ஏற்பட்டு ஏகப்பட்ட நாடுகள் ஏகப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய உதவிகளை கேட்டு வராங்க. இதுவரையிலும் இப்படி காட்டுத்தீ வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் பெல்ஜியம் பகிர்ந்திருக்கிறார்கள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 281. இந்த 281 அப்படின்னு சொல்லும்போது காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை இதை விட பல மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட 12,000 வீடுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்போ கொலம்பியா அரசாங்கம் அமெரிக்காவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த நேரத்துலேயும் அமெரிக்கா கொலம்பியா போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் உண்மையிலே அதை மிரட்டிட்டு தான் இருக்காங்க.
நீங்கள் டேக்ஸ் அதிகமாக கட்டணும் அப்படின்னு சொல்லி வரியை அதிகமாக கொடுத்துருக்காங்க கொலம்பியாவுக்கு. அப்போ கொலம்பியா கேட்குறாங்க, இப்போ தான் நிலநடுக்கம் வந்திருக்கு, இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை, இந்த நேரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது, அதிகமான வரி விதிப்பு அப்படிங்கிறது ஈடுபடக்கூடாது, எங்களுக்கு அதை கம்மி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கொலம்பியா அரசாங்கம் கேட்டிருக்கிறார்கள். ஜாரெத் குஷ்னர் அவர்கள் இன்னைக்கு ஹமாஸினுடைய சீஃபை, ஹமாஸ் யாருன்னு தெரியல, காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய சீஃபை எகிப்தில் வச்சு சந்தித்திருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏங்க, இஸ்ரேல் மற்றும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இவங்க 2 பேருக்குமே ஒரு அமைதி உடன்பாடு வந்துருச்சான்னு கேட்டால் 15 புள்ளிகள், அந்த புள்ளிகள்லாம் என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டாங்க? ஹமாஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் சொல்கிறாங்க எங்களால் முடியாது, நாங்கள் அமெரிக்கா சொன்ன அந்த 15 புள்ளிகள் அடங்கிய பீஸ் டீலுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னா அவங்களுடைய காரணங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. பட் இதற்கு 8 நாடுகள், 8லேருந்து 10 நாடுகள் இன்றைக்கி எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன இஸ்ரேல் இன்னமுமா நீ முரண்டு பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசாலேருந்து இறங்கி போயிட்டாங்கன்னா இதே மாதிரி எல்லா இடங்களிலும் இருந்து இஸ்ரேல் பின்னோக்கி போக வேண்டியதாக இருக்கும். அதனால் காசாவை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல். மேற்கு கரையில் நடக்கக்கூடிய தினசரி பிரச்சனைகளை இன்னைக்கு போப் அவர்கள் கூட பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு கரையில் இஸ்ரேல் மறுபடியும் அவங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து புதிய இடங்களை பிடித்திருக்கிறார்கள். அங்கே இருந்த பாலஸ்தீனியர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு தேவையான தண்ணீர், அவங்களுக்கு தேவையான உணவு எதுவுமே கிடைக்காத வண்ணம் அவங்கள பிளாக் பண்ணியிருக்காங்க. இதை போப் அவர்கள் கண்டித்திருக்கிறார். மேற்கு கரையில் தினசரி பாலஸ்தீனியர்கள் மீள்குடியமர்த்தல் செய்யப்பட்ட இஸ்ரேலியர்களால் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல். ஸ்பெயினுடைய F-18 ரக விமானம் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஓர்கா அதனுடைய ஃபர்ஸ்ட் பசிபிக் டிரான்சிஸ்ட் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 1852 கிலோமீட்டரை அன்க்ரூடாக தான் இது அதனுடைய பயணத்தை முடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் ஒரிஜின் சிக் ஒருவர் இப்போது பிரிட்டனுடைய ஏர்ஃபோர்ஸின் ஃபைட்டர் பைலட்டாக மாறியிருக்கிறார். 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு இந்தியன் ஒரிஜின் ஒருவர் அங்கே இந்த ஃபைட்டர் பைலட்டாக மாறுவது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஜெர்மன் நிறுவனங்கள், ஜெர்மன் சார்ந்த தொழிலதிபர்கள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது செய்தியின் அடிப்படையில் 80% இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பதில் தான், தேவையில்லாமல் அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய டாரிஃப் அப்படிங்கிறது எப்படி விதிப்பார்கள், ஏன் விதிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. அந்த அன்சர்டனிட்டி காரணமாக தான் 80% இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே ரத்தாயிருக்கு என்கிறது கூடுதலான தகவல். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள், நிறைய தகவல் பார்த்துருக்கோம். இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.